இந்த வீடியோல நாங்க யாரையும் கஷ்டப்படுத்த விரும்பல. No animals were harmed except these two. வெல்கம் டு பத்தல. நீ என்ன சொல்லு. கண்ணை செவக்கணும், கரண்ட் பாக்ஸ் வெடிக்கணும். கண்ணை செவக்கிறப்ப எப்படா கரண்ட் பாக்ஸ் வெடிக்கும்? அப்படிதான் மச்சான். சரி ரைட், அதுதாங்க. ஓ மகேஷ், எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்க பாத்தியா? ஜெயிலியா? அது போலீஸ் ஸ்டேஷனு. அங்கதான் ஒரு ட்விஸ்ட். என்னது? இது ஜெயில் மாதிரி இருக்கிற ஒரு மியூசியம். சுத்தி பாருங்க, அப்படியே ஜெயில் செட்டப்ல இருக்கும். ஆனா இது ஜெயில் கிடையாது. நம்ம எதுவும் உள்ள புடிச்சு போட்டுற மாட்டாங்கல்ல. அது ஓகே. இங்கே நீங்க பாருங்களேன், எல்லாமே இருக்கும். போலீஸோட வெஹிக்கிள், அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் என்ன கலர்ல இருக்குமோ அதே கலர்ல அப்படியே எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஐயா, முக்கியமா ஒன்று சொல்ல மறந்துட்டுமே. வெல்கம் டு ஆர் சேனல். வெல்கம் டு பத்தல. வாங்க போகலாம். உங்களுக்கு இன்னைக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனை சுற்றி காட்ட போகிறோம். போலீஸ் மியூசியம் அதை சுற்றி காமிக்க போகிறோம். போலீஸ் மியூசியத்தை எக்மோரில். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எக்மோரில் பேந்தியன் ரோட்டில் போலீஸ் மியூசியம் வச்சுருக்காங்க. அந்த போலீஸ் மியூசியத்தை தான் இன்றைக்கி வந்திருக்கோம். இன்றைக்கி அது உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். கண்டிப்பாக எல்லாருமே வந்து பாருங்கள். எங்களுக்கே வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரே ஆச்சரியமாக போயிடுச்சு. அப்படியே ஒரு எப்படி அதை சொல்கிறது, ஒரு என்ன ஆஃபீஸுங்க இப்போ சொன்னீங்களே, கமிஷனர் ஆஃபீஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு செட்டப்பில் இருக்குது. வந்து பாருங்கள் எல்லாருமே. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஆமாப்பா, இதெல்லாம் வந்து அப்பத்துலேருந்து இருக்கு. அந்த காலத்து காரியா? ஆமாம், ஃப்ளைமவுத் கார். ஓகே. அந்த காலத்தில் வந்து நைட் டைமில் போலீஸ் தான் வந்து இந்த லைட்டை வச்சுட்டு தான் வந்து போவாங்க. ஐயோ, எதனா அடிச்சு விடாதையா? ஆமாங்க, லைட் போட்டிருக்காங்களேங்க. அது சரியா? 1870 சைக்கிள் இருந்திருக்கு. நீங்க படிச்சு பாருங்க. போலீஸ் சைக்கிள் சீம வண்டி. நாயா போய் சொல்ல போறேன். ஓகே. போலீஸ் யூஸ் பண்ண சீம வண்டி, சீமை வண்டி. அப்படிங்க பாருங்க, சைக்கிள்லே. அடுத்தது 1905ல யூஸ் பண்ண சைக்கிள் வித் அந்த இதுல பாத்தீங்கன்னா டயரே இல்லைங்க, எல்லாமே இரும்புலேயே ஸ்ப்ரிங் வச்சிருக்காங்க. இது நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. என்ஃபீல்டு போலீஸ் வண்டி. இதுதான் போலீஸ் வண்டின்னு பழைய காலத்தில் இருந்தது. இது 1982ல் பார்த்தீங்கன்னா சிவகங்கை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சிவகங்கையில் இந்த மாதிரி வண்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. இது தெரியுதுங்களா? மெரினா பீச்சில் எல்லாருமே வண்டி ஓட்டிட்டு போவாங்களே போலீஸ்காரங்க. மெரினா பீச் இல்லையா இது? மெரினா பீச்சில் பார்த்துருப்பீங்கல்ல, அதே மாதிரி வண்டி. அப்படியா? இதுவும் மெரினா பீச்சா? இந்த மெரினா தெரியல, உள்ளுக்குள்ள கடலுக்குள்ளே போகிற மெரினா பீச் வண்டி இது. சார் வணக்கம் சார். அந்த காமி எனக்கு தெரிஞ்சது சிங்கம் படத்தில் யூஸ் பண்ண வெஹிக்கிள் மாதிரியே இருக்குது. சிங்கம் சூர்யா வெஹிக்கிளா என்னன்னு தெரில. ஒரு மகேஷ் அடிச்சு விட்றாரு. பொய்யா தான் இருக்கும். 1929 அந்த மாதிரி இருந்திருக்கு பாருங்க கார். அந்த மாதிரி இருந்த வண்டி இப்போ இந்த மாதிரி மாறி இருக்கு அப்படின்னு காமிக்கிறாங்க. அதே மாதிரி அப்போ இருந்த தெரியல சொல்லுங்க. இந்த கார் வந்து புல்லட் ரெசிஸ்டன்ட் டாடா சஃபாரியா இந்த காரு. அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. புல்லட் ரெசிஸ்டன்ட்னா என்னடியா? சுட்டா உள்ள குண்டு போகாது. சுடலைன்னா குண்டே வராது. இதுதாங்க போலீஸ் புலி. பாருங்க, காக்கி சட்டை போட்டிருக்கு. இதில் போட்டிருக்காங்க, படிங்க.
ஷெட்டர் மிஷினுங்க. அந்த காலத்தில் ஷெட்டிங் மிஷின் எப்படி இருக்கு பாருங்க. இதுக்குள்ளே போட்டு தான் கான்ஃபிடென்ஷியல் ஐட்டம் எல்லாம் வந்து ஷெட் பண்ணுவாங்க. டெலிகிராம் மாதிரி இது 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 வந்து டாக்குமெண்ட் காப்பியரா, ஜெராக்ஸ் எடுக்கிற மிஷின் நினைக்கிறேன். இது ஜெராக்ஸ் எடுக்கிற மிஷின், அந்த காலத்து ஜெராக்ஸ் எடுக்கிற மிஷின். இது வந்து ஷெட்டர் மிஷின். இது பார்த்தீங்களா, முன்னாடிலாம் வந்து இந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷரில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த அலாரம் சிஸ்டம் இருக்கும். பட் அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயருக்கு இப்படி அடிச்சுட்டு தான் போவாங்க. அந்த வண்டியில் முன்னாடி இல்லை இப்போ சில மியூசிக்லாம் வந்துருச்சு, சைரன்ஸ் இப்போ சைரன்ஸ்லாம் வந்துருச்சு. அப்போ வந்து பெல்லை அடிச்சுட்டே வண்டியில் முன்னாடி இருக்கும், அடிச்சுட்டே போவாங்க. இங்கே பாருங்க, இதை படிங்க முக்கியம். Do you want to be shot in this jail? இந்த ஜெயிலில் சாவ போறீங்களான்னு கேட்குறாங்க. ஆமாம், வாங்க போய் சுடுவோம். என்ன ஜெயிலில் போட போகிறாங்களா? முதல் எல்லாருமே வாங்கல, நான் மட்டும் தான். சரி வா, நம்ம 2 பேரும் நிற்போம் வழக்கம் போல. சிங்கத்தை சிறையில் அடைச்சிட்டீங்களேடா. இதுதாங்க மாடர்ன் ஜெயில். இதுதாங்க, இது இவ்வளோதான் இடம் இருக்குது. இதில் எப்படிங்க ஜெயிலில் இந்த மாதிரி இதுதாங்க ஜெயிலு. நல்லா பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி ஜெயிலில் தான் வந்து மக்களை போடுவாங்க. அதாவது யாரும் இந்த இடத்துக்கு வந்துடக்கூடாது. இது ஜஸ்ட் அ மியூசியம். அதனால் வந்து யாரும் இந்த இடத்துக்கு வரணும்னு ஒரு மோட்டிவேஷன்லாம் இருக்காதீங்க. ஓகே ஃபைன், பார்த்துக்கோங்க. இதுதாங்க பாம் ஸ்குவாட் செக்ஷன். பாம் ஸ்குவாடில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பாம் தயாரிக்கிறதுக்கு என்னென்ன வயர்லாம் யூஸ் பண்ணணும் அதெல்லாம் சாம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் அதை டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் இன்வெஸ்டிகேஷன் டூல்ஸ். இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த டூல்ஸ் எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷனுக்கு யூஸ் பண்ணுற டாகோட ஃபோட்டோ இது. அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கன்னி வெடிகுண்டு, கன்னி வெடிகுண்டில் என்னென்ன கன்னி வெடிகுண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே ஒரு சாம்பிள் மாதிரி காமிச்சிருக்காங்க. எல்லா டைப்பும் வச்சுருந்தாங்க. அப்புறம் பைனாக்குலர்ஸ், லென்சஸ் அந்த மாதிரி செட்டப்பும் வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கமிஷனர் ஆஃபீஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற டோட்டல் செட்டப்பை இங்கே வச்சுருக்காங்க. அப்படியே கமிஷனர் ஆஃபீஸ் எப்படி இருக்கும், கமிஷனர் சேர் பக்கத்தில் ஒரு போலீஸ் நிற்கிற மாதிரி அப்படியே செட்டப் வச்சுருக்காங்க. அந்த செட்டப்பை பார்த்தோம். அப்புறம் யார் யார் கமிஷனர்ஸ் இருந்தாங்க அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் அவர் வாங்கின அவார்ட்ஸ், அந்த கன்னு அதெல்லாம் டிஸ்பிளேல வச்சுருந்தாங்க. அப்புறம் முன்னெல்லாம் ஃபேன் எதுவும் இருக்காது. ஃபேன் இல்லாதப்ப இந்த மேலே ரெட் கலரில் இருக்குதுல்ல, அதை வந்து கயிறை வச்சு இழுக்கிறதுக்கு ஒரு ஆள் போட்டிருப்பாங்க. ஸோ அவர் கயிறை வச்சு இழுக்கிறத வச்சு கமிஷனருக்கு நல்லா ஃபேன் மாதிரி காற்று வரும். அது இல்லாமல் அந்த பழைய காலத்து செட்டப் அப்படி வச்சுருக்காங்க. இதுதான் போலீஸ் மியூசியமோட செட்டப். இதில் தான் நம்ம எல்லாமே செய்ய போகிறோம். என்ன செய்ய போறீங்க? கீழே காப்பாடு இருக்கு, அதை திறக்கணும்ன்றியா? ஐயா அடிமையை படத்துல எல்லாம் காமிப்பாங்க. இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம் முக்கால்வாசி. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போக போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் என்ன இருக்குங்கிறது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் உமன் சப் இன்ஸ்பெக்டர் 1973 உஷா ராணி. இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் உமன் சப் இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ.
அப்புறம் அது வந்து ஸ்பீட் டிடெக்டர், ஒரு வாகனம் முன்னாடி வருதுன்னா அது எவ்வளோ ஸ்பீடில் வருதுன்றது கணிக்கிறதுக்காக அது ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறது. இதெல்லாம் கேமரா வச்சுருக்காங்க, அதுக்கு முன்னாடியெல்லாம் இதெல்லாம் வச்சுருக்காங்க சிக்னல்ஸ். இது வந்து நம்ம வண்டி எவ்வளோ ஸ்பீடாக போதோ அந்த இதை வச்சு இதுக்கான ரேஸ் எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க சார். 2 வண்டி போதும் அப்படின்னா எம்எம் அளவுலாம் முன்னாடி பண்ணிட்டே இருக்காங்க. ஆமாம், அதில் இது வச்சுருக்காங்க. சரி சரி சரி. எல்லாமே எக்யூப்மெண்ட்ஸ் தான். இதுவும் ஸ்பீட் சென்ஸ் எல்லாமே ஜங்ஷனில் ஏர்போர்ட்டில் அங்கே எல்லாமே வச்சுருக்காங்க சார். இது ரொட்டேட்டிங் கேமரா ஏர்போர்ட்டில் கூட பார்த்துருக்கீங்க. இந்த இக்னோரில் கூட இருக்குது. 360 டிகிரி அளவுக்கு கவர் பண்ணும் அந்த கேமராஸ். அதை பிரிட்டிஷ்ல வந்து இன்ன வரையுமே பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எல்லாமே டிராஃபிக் போலீஸ் எல்லாமே இந்த செல்லாம வச்சு தான் பில் பண்ணாங்க. இப்போ என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக பில் ஆகுது. நம்மளோட வண்டி நம்மளோட ஆதார் கார்டெல்லாம் பிரிண்ட் பண்ணதுனால ஆட்டோமேட்டிக்காக ஆகிடுது. இது வந்துட்டு கான்வாய் விஐபி விவிஐபி அவங்களுடைய பந்தோபஸ்து கான்வாயில் வந்துட்டு அவங்களுக்கு மரியாதை செலுத்துறதுக்கு டிராஃபிக் போலீஸ் மாதிரி நாங்கள் ஃபஸ்ட்டு 1897 ஸ்டார்ட் பண்ணோம். 1897 ஸ்டார்ட் பண்ணி வேர்ல்ட்லேயே ரொம்ப ஓல்டஸ்ட் ஃபிங்கர் பிரிண்ட் வீடியோ இருந்தால் மெட்ராஸ் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட். அண்ட் தென் அதுக்கப்புறம் தான் 1908 வேர்ல்ட்ல ஸ்ப்ரிட்டர் யார் சொன்னாங்கன்னா சுப்பிரமணிய ஐயர்னு சொல்லிட்டு அவர் ஒரு இன்ஸ்பெக்டர். அவர் கொல்கத்தாவில் பிரிட்டிஷ்காரருக்கு நேரம் கண்டுபிடிச்சிட்டு ஓல்டு கிட்ட வந்து சம் பிளேசஸ் மட்டும் தான் நம்மளால் கலெக்ட் பண்ணி எடுக்க முடியும். பட் நியூ கிட்ட அப்படி இல்லை. எல்லா இடத்துலையுமே எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்டிவ்ஸ் அதில் கூட நல்லது. இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மேக்னெட்டிக் போர்ட். இந்த போர்ட்டு தான் எடுப்பாங்க. அதாவது போட்டு சர்ஃபேஸை பொறுத்து ஒவ்வொரு மேக்னெட். இப்போ டார்க் சர்ஃபேஸாக இருந்தால் ஒயிட் அண்ட் ப்ளூ யூஸ் பண்ணலாம். அண்ட் சேம் அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இந்த ஸ்டோரிஸ் வரும். இதுதான் எக்ஸாம்பிள் ஃபிங்கர் பிரிண்ட். ஆக்சுவலி இது ஒன்று சேம் நம்ம கிடைச்ச இதே விஷயம் ரியல் பவானி இருக்குது. இது வந்து ரியல் பவானி கண்டுபிடிச்ச போலீஸ் ஜான்விக் சார் இந்த க்ரீன் ப்ளஸ் ஐஜி அதுதான் இந்த கிடைச்ச 2 ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு தான் இந்த கொலையாளி. இப்போ ஐடென்டிக்கல் ட்வின்ஸாக இருந்தாலும் இட் நாட் சேம் ஃபிங்கர் பிரிண்ட், இட் டிஃப்ரெண்ட். டிஎன்ஏ மட்டும்தான் சார். நீங்கள் அந்த தடம் படத்துலேயே பார்த்துருக்கீங்க. இதெல்லாம் வந்து ஓல்டு டிஎன்ஏ. இதெல்லாம் ஓல்டு நான் ப்ரெசென்ட் யூஸ் பண்ணுறது. ஆமாம், ஃபீமேலாக மேல் காலை பாருங்கள், கையை கொஞ்சம் எப்படி இருக்கும், சேமாவாக இருக்கும். இப்போ உங்களுக்கு இருக்கிற மாதிரி இவருக்கு இருக்காது ஃபிங்கர் பிரிண்ட். கை ஓகே, எனக்கு ஃபிங்கர் பிரிண்ட் இருக்காது. புரியுது? கை டிஃப்ரெண்ட் பார்த்துக்கோங்க. அதுக்கு அந்த ஃபீமேலோட இடையில கேப் பாருங்க, டிஸ்டன்ஸ். அந்த கேமரா 100 years. இது வந்து மேனுஃபேக்சரிங் இங்கிலாந்து 1930. இது வந்து ஒன் ஆஃப் த கேமராவாக யூஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்காங்க, அதாவது இந்த வீடியோவை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் ஆஃபீஸர் ஜேசி ப்ரோடக்ட்ஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சு அவர் தான் 21,000 கொடுத்து இந்த பில்டிங் வாங்கினது. அப்படியே சரி இதை எடுத்து நம்ம அது ஆஃபீஸாக மாற்றணும்னு சொல்லிட்டு கமிஷனர் ஆஃபீஸாக மாற்றுறாரு. இந்த 2013 வரைக்கும் ஏன் இங்கே இருந்து வெப்பேரி போச்சுன்னா இப்போ இந்த ஆஃபீஸ் ஸ்பேஸ் நிறைய நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் நிறைய விங்ஸு ப்ராஜெக்ட்ஸ்லாம் நிறைய வந்துட்டோம். ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட், ஃபோட்டோகிராஃபி, ரெஸ்டியூம் டிபார்ட்மெண்ட். ஆமாம், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இங்கே தான் இருக்குது. டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்காங்க. லேப் இங்கே இருக்குது. இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேமரா. இந்த மாதிரி யூஸ் பண்ணி தான் பசங்களும் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இது டார்க் ரூமில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. டார்க் ரூமில் அந்த நம்ம ஃபோட்டோஸ்லாம் கல்வியில் அதுவும் நீலகிரி போலீஸ் யூஸ் பண்ண முடியாது யூனிஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்குது. ஆமாம், இதுதாங்க ஸ்வாட் சார். ஃபுல்லாக கத்திலே செஞ்சுருக்காங்க. எல்லாமே கத்தி தான் பாருங்கள். எல்லா விதமான கத்தியும் இருக்கு. எல்லாமே கத்தி. இங்கே கூட கத்தி தான் இருக்குது. பின்னாடியும் கத்தி தாங்க.
பழைய கோடாரி கத்தி எல்லாமே சேர்த்து செஞ்சுருக்காங்க. ஸோ இது என்னன்னா இது எல்லாத்துக்குமே ஒரு காஸ்ட்டு. என்னன்னா நீங்கள் வெறும் பார்க்கறது மட்டும் வந்தீங்கன்னா பெர் ஹெட்டுக்கு 10 ருபீஸ். அதுக்கப்புறம் உள்ள ஜெயிலுக்கு போனோம்ல, ஜெயிலுக்கு போகிறதுக்கு பெர் ஹெட்டுக்கு 20 ருபீஸ். அப்புறம் இங்கே ஸ்வாட்சாரில் உட்காரதுக்கு பெர் ஹெட்டுக்கு 10 ருபீஸ். ஸோ இதுதாங்க போலீஸ் மியூசியம். இன்றைக்கி நம்ம சுற்றி பார்த்தாச்சு. ஆனால் நல்ல ஒரு சண்டே ஆக்சுவலி எங்களுக்கு. என்னென்னா நாங்கள் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. எங்களோட கேமராமேன் தான் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி ஒரு சூப்பர் பிளேஸ் இருக்குது, அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கன்னு சொல்லி. ரெண்டாவது சண்டேல நீங்கள் வேறு எங்கே போனாலும் ரொம்ப கூட்டமாக இருக்கும். இங்கே கூட்டம் இல்லை, நீட்டாக வந்துட்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ அடுத்து நீங்களும் அங்கே வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள், ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். ஐயோ என்ன மாதிரியே இருக்காது, சப்ஸ்கிரைபு சாரி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள்.